பிக் பாஸ் வீடு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வீடா அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு கம்ஃபர்டபுளான வீடுலாம் கிடையாது. அங்க நெறைய விஷயங்கள் இருக்கும். அத எப்படி வந்து நம்ம டேக் ஓவர் பண்றோம் அப்படிங்கிறது தான் சவால். ஆனா இவங்க சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, லைட் ஆஃப் பண்ணா எல்லாம் தூங்கிடணும் அப்படின்னு ஒரு புது விஷயத்த இது அமின் கேப்டன்சில இருக்கும்போது அவங்க சொல்லி அத இது பண்ணிட்டாங்க போல இருக்கு. பட் கானா வினோத் ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்க ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு ஒரு என்ஜாய் பண்றாங்க. இவங்க ஒரு ஆள் மட்டும் அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த திண்ணமாரில வந்து படுத்துக்கிட்டு இவங்க இது பண்றாங்க. இப்ப வந்து பார்வதி அண்ட் கமருதீன் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆதிரை கத்துறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஆதிரை சொன்னாங்களாம். இது பிக் பாஸ் வீடு. இங்க வந்து இது ஒண்ணும் ஸ்கூல் கிடையாது. இங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமருதீன் ஒரு விஷயம் சொல்றாரு பார்வதி கிட்ட. நீ தேவையில்லாத போயி அவங்க கேம் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கேம். அவங்க வந்து தனியா கார்னரிங் கேம் ஆடிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாத டெய்லி அங்க போய் உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரம் தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க. உன் கேம் என்னவோ நீ அத ஆடு அப்படிங்கிற மாரி கமருதீன் சொல்றாரு பார்வதி கிட்ட. உடனே பார்வதி, ஏய் கேமாடா? அப்ப என்ன என்கிட்ட சொல்றதெல்லாம் அவங்க எல்லாம் வெளியில சொல்றதுக்கு உன்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சு ஆடு அப்படிங்கிற மாரி கமருதீன் சொல்றாரு. அது சரியான வார்த்தையும் கூட. இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து கேம் ஆடாத சும்மா அப்படியே இருக்கிற மாரி தான் தெரியுது. ஆனா கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது. நம்மளே இப்ப டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்றோம். அந்த வீட்ல ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்கள பத்தி நம்ம ஏதாவது பேசுறோமா? இல்ல. அப்ப சாண்ட்ரா ஆடுவது ஒரு கேம். கண்டுபிடித்தார் கமருதீன்.